அனைத்து உலக சொந்தங்களுக்கும் வணக்கம். சென்ற பதிவில் ஆறுபடை வீச்சு அதோடைய சூட்சமான முறைகள், தோல் உருட்டு அப்படிங்கிற முறைகள் பார்த்தோம். அதை செஞ்சு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நீங்கள் பழக மட்டும்தான் அந்த தோல் உருட்டு மிகவும் எளிமையாக வரும். வலது தோல் உருட்டும் வரும், இடது தோல் உருட்டும் ரொம்ப எளிமையானது. இப்போது அந்த ஆறுபடை வீச்சு அதை 4 திசைகளுமே மிதமான வேகத்தில் செய்வது எப்படி? 4 திசை. இப்போது சென்ற பதிவில் பார்த்தோம், ஒரு திசையில் மட்டும்தான் செஞ்சு காட்டோம். அதான் 4 திசைகள் மாறி 4 திசையும் எப்படி செய்வது அப்படின்னு பார்க்கலாம். கவனிங்க. நிலை நின்றுக்கோங்க. முதலாக ஒரு ஓரடி வீச்சு, நல்லா கவனிங்க. ஒரு ஓரடி வீச்சு. இரண்டாவதாக இடதுபுறம் ஒரு ஓரடி வீச்சு. மூன்றாவது மேல்தார் முடிந்ததுடன் வலது கை புகழ், அடுத்து இடது கை புகழ். ஐந்தாவதாக ஒரு தோல் உருட்டு. இது முடிஞ்சதுமே உங்களுடைய வலது காலை பின்புறம் வைத்து ஒரு உக்கி போட்டு ஒரு மேல்தார், மறுபடி திசை மாறுறீங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், கவனிங்க. ஓரடி வீச்சு 1, ஈரடி வீச்சு 2, மூன்றாவது மேல்தார், வலது கை புகழ், இடது கை புகழ், ஒரு தோல் உருட்டு, முடிந்தது வலது கை பின்பக்கம் வச்சு ஒரு உக்கி முறை, மேல்தார் போட்டு மறுபடியும் திசை மாறிக்கும். நல்லா கவனிங்க. 2 ஓரடி வீச்சு, இரண்டாவது ஒரு ஓரடி வீச்சு, மூன்றாவது மேல்தார், ஏறுப்புகள், மறுபடியும் ஏறுப்புகள், அடுத்ததாக ஒரு தோல் உருட்டு, முடித்ததுமே ஒரு உக்கி முறை போட்டு 4வது திசைக்கு வந்து நல்லா கவனிங்க. ஒரு ஓரடி வீச்சு, இரண்டாவது ஒரு ஓரடி வீச்சு, மூன்றாவது மேல்தார், வலது புகழ், முடிந்ததுடன் இடது புகழ், ஒரு தோல் உருட்டு, உக்கி முறை போட்ட பின்பு திசை மாறுறீங்க. மறுபடியும் நல்லா கவனிங்க. இதை விட கொஞ்சம் மிதமான வேகத்தில் எப்படி செய்யுதுன்னு பாருங்க. நல்லா கவனிங்க. ஓரடி வீச்சு, ஓரடி வீச்சு, மேல்தார், வலது புகழ், இடது புகழ், வலது கால் முன்புக்கு வைத்தவுடன் ஒரு உருட்டு, உக்கி முறை, மேல்தார், திசை மாறிடுங்க. ஓரடி வீச்சு, இரண்டாவது ஒரு ஓரடி வீச்சு, மூன்றாவது மேல்தார், நான்காவது ஏறுப்புகள், ஐந்தாவது ஒரு ஏறுப்புகள், ஆறாவது தோல் உருட்டு, உக்கி முறை, மேல்தார் அடித்த பின்பு திசை மாறிங்க. ஒரு ஓரடி வீச்சு, இரண்டாவது ஓரடி வீச்சு, மூன்றாவது மேல்தார், ஏறுப்புகள், இடது ஏறுப்புகள், ஒரு தோல் உருட்டு, உக்கி முறை. இறுதி பகுதியாக 4வது திசை. ஓரடி வீச்சு, இரண்டாவது ஓரடி வீச்சு, மூன்றாவது மேல்தார், ஏறுப்புகள், இடது ஏறுப்புகள், ஒரு தோல் உருட்டு, உக்கி, திசை மாற்றம். இந்த 6 படை வீச்சில் சூட்சமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, திசைகள் மாறுது மட்டும்தான். இப்போ 4 படை வீச்செலாம் பார்த்தீங்கன்னா திசை மாறுது வந்து உங்களுடைய இடதுகை பக்கமாக திரும்பிப்பீங்க. இப்போ திசை போட்டிருப்பீங்க, முடிஞ்சவொன்னு என்ன பண்ணிருப்பீங்க, திசைகள் வந்து உங்களுடைய இடதுகை பக்கமாக திரும்பிப்பீங்க. 6 படை வீச்சில் என்னென்னா உங்களுடைய திசை மாறுதல் பகுதி வந்து கொஞ்சம் மாறுபடும். எப்படின்னா, இப்போ நேராக பண்ணியிருக்கீங்க, முடிஞ்சவொன்னே என்ன பண்ணும், வலதுகை பக்கமாக திரும்பி வரும். இப்போ செஞ்சதை பார்த்துருப்பீங்க. முதல் பகுதி இங்கே போட்டோம், 2வது பகுதி இந்த டைரக்ஷன். ஸோ இங்கேருந்து உங்களுடைய வலதுகை பக்கமாக திரும்பிப்பீங்க. இதில் சூட்சமான விஷயம் வந்து தோல் உருட்டு மட்டும்தான். இதில் இடது தோல் உருட்டும் நீங்கள் பயிற்சி பண்ணலாம். இந்த 6 படை வீச்சில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால், மேலும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் நல்லா பயிற்சி பண்ணுங்கள், டெய்லி செஞ்சு பாருங்கள். தோல் உருட்டு பயிற்சி முடிந்தவுடன் இந்த 6 படை வீச்சு முழுமையாக நீங்கள் பயிற்சி பண்ண முடியும். நன்றி.